பேசாம இரு. நாளைக்கு இங்க இருக்கிற டிரைவர் மாப்பிள தான் சேதுபதியோட பேரங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். போதும், நிறுத்துறியா? இதே டயலாக கேட்டு கேட்டு என் காதெல்லாம் வலிக்குது. அக்கா நான் நீ சொல்றது கொஞ்சம் பேசாம கேளு. இரு, போதும். மாப்பிள, சொல்லுங்க அத்தை. இவளுக்கு எப்ப பார்த்தாலும் உங்க மேல சந்தேகமாவே இருக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தானே அத்தை. நீங்க அந்த ராஜா சேதுபதியோட பேரன் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டணும். ஹலோ, புரியல. இல்ல, நாளைக்கு அந்த கிழவியோட கோவில்ல கலச பூஜை நடக்குதாமே. அதுக்கு அந்த சேதுபதியோட பேரன் தான் வந்து நவதானியத்தை கலசத்துல போட்டு பூஜை பண்ண போறானா. நீங்க தான் பேரனா அந்த பூஜையை பண்ண போறதா இவ சொல்லிக்கிட்டே இருக்கா. அதனால நீங்க மண்டபத்தை விட்டு எங்கேயுமே போகாம இருங்க. அப்படியே போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. இல்ல, வேணாம், நீங்க போகவே வேண்டாம், இங்கேயே இருங்க. அப்பதான் இவளுக்கு உங்க மேல இருக்கிற டவுட் போகும். சரிங்க அத்தை. என்ன டிரைவர், எது பலமா யோசிக்கிற மாதிரி இருக்கு? நாளைக்கு தெரிஞ்சிரும் நீ யாருன்னு. ஒண்ணு என் அக்கா சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன்ல இருக்க போறியா, இல்ல கோவில் கலச பூஜையில கலந்துக்க போறியா? எதை சூஸ் பண்ண போற? கலச பூஜையை சூஸ் பண்ணா நீ இந்த வீட்டு மாப்பிள இல்லன்னு ஆயிடும். ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணா பேரன் இல்லன்னு ஆயிடும். ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் நீ பண்ணி ஆகணும். நாளைக்கு உன் முகத்திரைய கிழிச்சு அந்த சேதுபதியோட பேரன் நீதாங்கிறத நிரூபிக்க போற. அப்படி நிரூபிக்கல என் பேரு சந்திரா இல்ல. என்ன மாப்பிள, சந்திரா ஏதோ கோவமா பேசிட்டு போறா? கலச பூஜையை பத்தி தானே? ஆமா ஆமா. எப்பா இப்ப என்னப்பா பண்றது? பாப்போங்க, எதனா ஒரு வழி கிடைக்கும். மாப்பிள, நம்ம யோசிச்சு ஏதாவது பண்ணி ஆகணும் மாப்பிள, இல்ல மாட்டிக்குவோம்.